இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய மனசுங்க. நம்ம தப்பே பண்ணாலும் சூப்பரா இருக்கும் சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. ஆனா இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. எப்பேற்பட்ட குறையா இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான் எங்களை திருத்திக்க முடியும். இல்லைன்னா நாங்க இப்படியே தான் இருப்போம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடியலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முடியலன்னா அவங்கள எங்களால முடியலன்ட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செஃப் ஃப்ரம் வில்லேஜ் இந்த வாரம் கேரளா ஸ்டைல் காளான் பெப்பர் ஃப்ரை. 200 கிராம் காளானுக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்ப்போம் வாங்க. பட்டை, அது மட்டும் 4-5 எடுத்தா போதுங்க. பட்டை மிளகா, அதுவும் ஒரு 6-7 எடுத்தா போதுங்க. சோம்பு, அது தான் எடுத்தா போதுங்க. மல்லி, அதுவும் தான் அவ்வளோ எடுத்தா போதும். மிளகு, அது மட்டும் எடுத்துக்கோங்க. மஞ்சள், அது ஒரு கிழங்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு, அது இஞ்சி 1, பூண்டு 2 எடுத்துக்கோங்க. அன்னாச்சி பூ, லவங்கம், அன்னாச்சி பூ 2 எடுத்துக்கோங்க. லவங்கம் ஒரு 5-4 எடுத்துக்கோங்க. வாங்க அரைத்தல் வேலையை முடித்து விடுவோம். டேய் என்னடா அரைக்க சொன்னா கணக்கு பண்ற? அரடா டேய். இவ்வளோ நேரம் நல்லா தூங்க விட்டுட்டு அரடா நான் எங்கிட்ட அரைக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கும்ல. அதனால் ஃபஸ்ட்டு சோம்பு மல்லி மிளகெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிருவோம். இவ்வளோ சோம்பேறியாக அரைக்கிறோம்னு பாருங்கள். சோம்பை வச்சுக்கிட்டு சோம்பு மல்லி மிளகு அரைச்சாச்சுங்க. அடுத்து பட்டை ஏலக்காய் பட்டை கிராமு அன்னாச்சி பூ அரைக்க போகிறோம். வாடை கமக்குது. கேரளா ஸ்டைலில் மஷ்ரூம் ப்ரிஃபர் பண்ணுங்க. அதை நம்ம ஸ்டைலில் பண்ணுவோம். சுத்தமான மரத்துலேருந்து சுத்தமான தேங்காயிலேருந்து சுத்தமாக எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய்ங்க. அது ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். சோம்பு, பட்டவத்தை, தேவையான அளவு வெங்காயம், அரைச்ச மிளகா, மஞ்சள், சோம்பு மல்லித்தூள் அரைச்சது, அரைச்ச பட்டை லவங்கம் அன்னாச்சி பூ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நறுக்கி வச்ச காளான், கிறிஸ்டல் சால்ட் தேவையான அளவு, லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை கேரளா ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. அது நம்ம ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சு. வாங்க நம்ம எடுத்து டேஸ்ட்டு பார்க்கலாம். கேரளா ஸ்டைலில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைங்க. அந்த மசாலாலாம் எப்படி உள்ளே இறங்கியிருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம்.
அடடா அடடா செம்மையா இறங்கிருக்குங்க உள்ள, செம்மையா இருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, செம்மையா இருக்கு. காரசாரமா காரசாரமா காளான் ஃப்ரைங்க, லெவலே வேற லெவலுங்க. கிளைமேட்டை பாருங்கள், வெயில் வெளுத்து வாங்குதுங்க. ஆனால் நாங்கள் உட்காந்துருக்கோம் அப்படியே குளு குளு குளுன்னு இருக்குங்க. காரணம் இந்த வேப்ப மரம் தாங்க. நீங்களும் வீட்டில் ஒரு வேப்ப மரம் கண்டிப்பாக வளங்க. தம்பி கான்செப்டுக்குள்ள வாங்க. இருங்க சாப்பிட்டு வந்துடுறேன். ஆஹா சொர்க்கங்க.